டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவார். நான் சொல்லியிருப்பது போல் இவருக்கு என்னுடன் முன்பே நல்ல பழக்கம் இருந்தது. இவர் ஆக்டிவிஸ்டாக இருந்த காலத்திலிருந்து. பின்னர் இவர் பொலிடிக்ஸில் வந்தார். ஆம் ஆத்மி கட்சியை உருவாக்கினார். இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட்டை மாற்றி ஒரு பொலிட்டிக்கல் கட்சியாக உருவாக்கினார். தேர்தலில் போட்டியிடும் முதலில் சிறிய பெரும்பான்மையில் கட்சி வெற்றி பெற்றது. மீண்டும் அவர்கள் பெரிய பெரும்பான்மையுடன் அதிகாரத்தில் வந்தனர். ஏறக்குறைய ஒரு வருடம் கழித்து நான் சொன்னேன், கெஜ்ரிவால் என்று சொல்லப்படும் இந்த நபர் இந்திய அரசியலுக்கு பொருந்தாதவர் என்று. டிக்டேட்டர் ஆவார், அகங்காரி. இவர் காட்டும் அதிக வினயம், கபடத்தனம், கள்ளத்தனம். ராஷ்டிரபதி பவனில், அதாவது டைலட் சாண்டில் விட்டுவிட்டு சென்றது தவறு. இதையெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சோசியல் மீடியாவில் சொன்னபோது நீங்கள் யாரும் என்னை நம்பவில்லை. நீங்கள் என்னை அதிகப்படியான வழியில் எனக்கு அசூயை, வாடை, ஓடை என்று சொல்லி என்னை கடுமையாக தாக்கினீர்கள். ஆனால் எனது நம்பிக்கை இருந்தது. அதை தொடர்ந்து கொண்டே இருந்தேன். அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் கேரளத்தின் கன்வீனராக ஒரு 2 ஃபெயில் பிடி, அந்த நபர் என்னுடன் தஹில்காவர்க்கில் பணியாற்றியுள்ளார். நாங்கள் சக பணியாளர்கள். கேரளத்தின் கன்வீனராக நியமிக்கப்பட்ட போது அவன் எனது வீட்டிற்கு வந்து என்னிடம் விஷயம் சொன்னான். ஏறக்குறைய 1.5 மாதம் கழித்து சொன்னான், இந்த கெஜ்ரிவால் திருடன் என்று சொன்னான். இவர் இப்போது காட்டும் முகம் உண்மையானது அல்ல. இவர் உண்மையில் லஞ்சத்தின் ஆள்தான். அப்போதும் நான் என் நிலைப்பாட்டை நினைவு கூர்ந்தேன். இவன் சொல்லுவதற்கு முன்பே, 2 ஃபெயில் சொல்லுவதற்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன். பின்னர் கெஜ்ரிவாலுடன் அந்த மூமெண்டில் இருந்த பலரை இவர் வெளியேற்றினார். பிரசாந்த் பூஷன், ஆஷிஷ் கெடன் உள்ளிட்ட பலரை, பல மக்களை. காரணம், இது ஒரு பேசிக் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு மூவ்மெண்டாக இருந்தது. அதை கன்வெர்ட் செய்து பொலிட்டிக்கல் கட்சியாக மாற்றினார். அனைவரையும் அடக்கினார். அப்போதும் நான் இதை சொல்லிக் கொண்டிருந்தேன், நம்புவதற்கு தகுதியற்றவர் என்று. டெல்லி என்று சொல்லப்படும் நகரத்தை அழித்தவர் கெஜ்ரிவால். அதை டேட் சிட்டியாக மாற்றினார். குற்றம் சொன்ன ஷீலா தீக்ஷித் காங்கிரஸ் கட்சி, பின்னர் பிஜேபி. இவர் மக்களை பற்றி தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வார். எல்லோரை பற்றியும் சொன்னார். கட்கரியை பற்றி சொன்னார். கபில் சிபலை பற்றி சொன்னார். அருண் ஷூரியை பற்றி சொன்னார். எல்லோரையும் பற்றி சொன்னார். பிறகு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இவர் எல்லா இடங்களுக்கும் சென்று மன்னிப்பு கேட்டார். அப்போதும் நான் சொன்னேன், இவனை நம்பக்கூடாது, இவர் நல்லவர் அல்ல. டெல்லி உட்பட இவரின் பக்தர்கள் அப்போது எனக்கு எதிராக ஃபைட்டிங் செய்தனர். காரணம், இவர்கள் பார்க்கும் கெஜ்ரிவால் நீங்கள் பத்திரிகையில் பார்க்கும் அல்லது டெலிவிஷன் சேனலில் பார்க்கும் அவரின் ஸ்டேட்மெண்ட் தான். இவருடன் மிக நெருக்கமாக இடைபடும் பலர் எனது பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் சொல்கிறார்கள் இவர் நல்லவர் அல்ல என்று. இவர் இப்போது சொல்றது அல்லது முன்பு காட்டியது அல்ல. இவர் உண்மையில் செயல்படுவது இந்த மது ஊழல் வழக்குடன் தொடர்புடையது. அன்றைக்கு நான் சொன்னேன், இவரை நம்பாதீர்கள், திருடன். காரணம், இவர் பணத்தை அடித்து மாற்றியுள்ளார். காரணம், இதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. கோர்ட்டில் போகும். அப்பொழுது கோர்ட்டுக்கு எதிராக, அதாவது நமது இன்ஸ்டிடியூஷன்களை முழுவதுமாக தகர்ப்பவர். டெல்லியில் தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில் கெஜ்ரிவாலின் கட்சி முழுவதுமாக தோற்று போனது. அன்று இந்தியாவின் இன்ஸ்டிடியூஷனான தேர்தல் கமிஷனின் இவிஎம் இவர்தான் முதல் முறையாக இஷ்யூ உருவாக்கினார். அங்கு பார்லிமெண்டில் சௌரப் என்று சொல்லப்பட்ட, பின்னர் அந்த மந்திரியாக எம்எல்ஏயாக வந்தவர். அதேபோல் ஒரு மிஷனை கொண்டு வந்து கபடத்தனம் மற்றும் கள்ளத்தனம் மூலம் ஒரு நிகழ்வை காட்டுகிறார். இது பின்னர் ராகுல் காந்தி எடுத்துக்கொள்வார். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு டேமேஜ் செய்வார். ஒரு துஷ்டன் இவன். இது ஒரு இந்திய இன்ஸ்டிடியூஷன். நமக்கு தவறு இருந்தால் தவறு சொல்லுங்கள். ஆனால் ஃபேப்ரிகேட்டட் செய்யப்பட்ட விஷயங்களும் கபடத்தனமும் கள்ளத்தனமும் கொண்டு வந்து அழிப்பவரை யார் இவ்வளவு பெரிய ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாராகவும் ஆக்கினார்கள்? பெரிய பிரச்சனை இந்த ஃப்ரீ பீஸ். அதாவது மக்களுக்கு இந்த முழுமையான இது இலவச ரேஷன் வீடுகளில் கொண்டு கொடுக்கப்படுகிறது. அந்த திட்டம் மக்களை சோம்பேறிகளாக மாற்றும். இது இந்தியாவின் பல மாநிலங்களும், பிஜேபி ஆளும் மாநிலங்களும், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும் அடாப்ட் செய்தன. பேசிக்கலி இது இந்தியாவின் வளர்ச்சியை கீழே கொண்டு சென்றது. இதையும் நான் சொன்னேன்.
இது தவறு. தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்கள். தேவையில்லாத பலருக்கு இந்த மின்சாரத்தில் 200 யூனிட் இலவசம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அவர்களுக்கு இதை வாங்கும் பவர் உள்ளது. எதற்காக அவர்களுக்கு இலவசம் கொடுக்கிறார்கள்? இவை அனைத்தும் மக்களை காட்டி மகிழ்வித்து, அதாவது ஓட் எப்படி வாங்கினார்கள், எல்லோரையும் சவால் செய்யுங்கள். இந்திய பிரதம மந்திரி பற்றி மிக மோசமான கமெண்ட்களை கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார். இந்த கோவிட் காலத்தில் அவர் உருவாக்கிய பாணிக் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஆக்சிஜன் இல்லாமல் மத்திய அரசு தடுத்து வைத்திருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா? இல்லை. ஆக்சிஜனின் டிமாண்ட் அதிகரித்தது பல ஆஸ்பத்திரிகளில். அதை திடீரென எங்கிருந்தாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு இவர் சொல்லி வரும் அடுத்த கதை இது. அதை வைத்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறார். அதாவது ஒருபோதும் நம்புவதற்கு தகுதியற்ற ஒரு உலக கள்ளனை சில மீடியாக்களும் சோசியல் மீடியாவும் சேர்ந்து ஒரு பெரிய அவதாரமாக மாற்றினர். அன்று நீங்கள் என்னை பச்சை சீத்து என்று அழைத்தீர்கள். இப்போது நீங்கள் அனைவருக்கும் பிடி கிடைக்கும். ஷீஷ்மஹால் சுமார் 40 முதல் 50 கோடி ரூபாய் அடித்து மாற்றினார். கண்ணாடி அரண்மனை. அது மற்றொரு வள்ளிச்செருப்பு போட்டு நடப்பவன். நீங்கள் எளிமையை காட்டலாம். இந்த ஓவர் எளிமையை காட்டுவது பகலில் நடக்கும். 100%. அப்படியே அது கெஜ்ரிவாலின் விஷயத்தில் சரியானது. இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி அடக்க முயற்சித்தவர் கெஜ்ரிவால். இறுதியில் தேர்தல் முடிவு இவர் தனது பலரை பிடித்து அரெஸ்ட் செய்தார். இவர்கள் அனைவரும் தேர்தலில் தோற்றனர். இன்று நீங்கள் நம்புகிறீர்கள் நான் சொன்னது உண்மையாக இருந்தது என்று. எத்தனையோ என் போஸ்டுகள் சோசியல் மீடியாவில் உள்ளன. இவரை நம்பக்கூடாது, இவர் இப்போது சொல்வது அல்ல அந்த நகரத்தை அழித்தார் என்பதெல்லாம். ஏனென்றால் டெல்லி நகரத்தில் 10 முதல் 30 வருடங்கள் வாழ்ந்த ஒருவர். தென்னிந்தியாவிலிருந்து வரும் மீடியாக்களுக்கு கெஜ்ரிவாலிடம் அணுகல் எதுவும் இல்லை. நான் டெல்லியில் இருப்பதால் எனக்கு பல வழிகளில் அணுகல் உள்ளது. ஏனென்றால் அவரது நண்பர்களுடனும் நெருக்கமாக இடைபடுவதற்கும் எனக்கு தொடர்பு உள்ளது. அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆஃப் தி ரெக்கார்டு அவர்கள் பலவற்றை சொன்னார்கள். இவருடன் இருந்த பிரசாந்த் பூஷன் ஆனாலும், யோகேந்திர யாதவ் ஆனாலும், ஆஷிஷ் கெடன் போன்ற பல தலைவர்கள் உள்ளனர். இவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதெல்லாம் கத்தி வைப்பார்கள். அதற்குள் ஒவ்வொன்றையும் சொல்லித் தருவார்கள். இவரை நம்புவதற்கு தகுதியில்லை என்று. இறுதியில் சிபிஐயின் அரசியலில் காட்டப் போகிறார்கள். தீஸ்ரி கோர்ட்டில், டெல்லி ட்ரையல் கோர்ட்டில் என்ன காட்டப் போறாங்க அப்படின்னா, இவர் இந்த மது வியாபாரிகளுடன் நடத்திய கன்வர்சேஷன் முழுவதும் ஃபேஸ் டைமில் உள்ளது. ஆப்பிளின் ஐபோனில். அது இப்போது ஆப்பிள், அதாவது ஐபோன் கலிபோர்னியாவில் உள்ள அந்த நிறுவனம் அதை இவர்களுக்கு கொடுத்தது. அதன் முழு விவரங்கள், ஏனென்றால் பிக்சர், வீடியோ உள்ளிட்டவை அடங்கும். அப்பா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது சொல்கிறீர்கள் இந்த மக்கள் சில விஷயங்களை தெளிவாக படிக்காமல் இருக்கிறார்கள். ஏனால் யாராவது வாட்ஸ்அப்பில் இதை சொல்கிறார்கள், அதை சொல்கிறார்கள், இதை சொல்கிறார்கள், அதை சொல்கிறார்கள். அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது. இந்திய அரசியல்வாதி ஆனாலும், அரசியல் ஆனாலும், இப்போது காங்கிரஸ் கட்சி ஆனாலும், பிஜேபி ஆனாலும், மற்ற அரசியல் கட்சிகள், இந்த கட்சிக்குள் ஒரு ஒழுங்கு உள்ளது. எல்லா வழிகளிலும் ஒரு தலைவர் எப்படி பேச வேண்டும், அல்லது இந்திய பிரதம மந்திரியை பற்றி எப்படி பேச வேண்டும், ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் எதிராக பேசுவது, தேர்தல் எதிராக பேசுவது, அதற்கெல்லாம் ஒரு ஒழுங்கு உள்ளது. இந்தியாவின் பிரதம மந்திரியை ராகுல் காந்தி சொல்கிறாரு சவுக்கிதார் சோர். அதன் அர்த்தம் என்ன? இந்திய பிரதம மந்திரி திருடன் என்று சொன்ன ஒரே ஒருவர் இந்திய வரலாற்றில் ராகுல் காந்தி தான். அதனால தான் நான் ராகுல் காந்தியை போட்டன் என்று சொன்னேன். வேற யாரும் இதுவரை சொல்லியிருக்கிறார்கள்? இந்திய பார்லிமெண்ட்டில் இந்திய பிரதம மந்திரியை யாரும் அப்படி சொல்லியிருக்கிறார்கள்? எத்தனை எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் யாரும் சொல்லியிருக்கிறார்கள்? என்றால் எப்போதும் மரியாதையுடன் தான் இந்திய பிரதம மந்திரியை பார்க்கிறார்கள். அதேபோல் இந்திய பிரதம மந்திரி, இந்திய எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிர்க்கட்சி கட்சியின் அதே மரியாதை உண்டு. அதை முழுவதுமாக அழிக்கும் ராகுல் காந்தியை பற்றி அன்று நான் சொன்னேன், இவர் நல்லவர் அல்ல என்று. 12ஆம் வகுப்பில் படிக்கும் சிறு குழந்தையின் பழக்க வழக்கங்களில் இவர் நடந்து கொள்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய பழைய கட்சியின் தலைவர் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. பலமுறை தோற்ற பிறகு காங்கிரஸ்காரர்களுக்கு புரியும் நான் சொன்னது உண்மை என்று. எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தது என்று.
அப்போது ரியாலிட்டின்னு சொல்றது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் பார்க்கும் பலவற்றை இவர்கள் இதன் உண்மையான முகம் தெரிந்து கொள்ளாமல் சொல்லுகிறார்கள். அதாவது ஃப்ரீ பீஸும் பஸ்ஸில் ஃப்ரீயும், அதுவும் ஃப்ரீ இதுவும் ஃப்ரீ, அவை நாட்டை அழித்துவிடும். அதை தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம். அது முதியோர் பென்ஷன் என்றால் பணம் உள்ள ஒருவருக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடாது. சர்வீஸ் செய்தால் ஃபைன் தவிர பென்ஷன் கொடுக்கக்கூடாது. அதுதான் நானும் நினைக்கிறேன். ஒரு பாலிசி ஹெல்த் என்றால் பணம் உள்ளவர்களுக்கு ஹெல்த் கார்டு கொடுங்கள், இன்சூரன்ஸ் கொடுங்கள், அப்பிறகு அதனுடன் தொடர்புடைய ஒரு பிரிவு என்று சொல்லி நடத்தக்கூடாது. இந்தியாவில் மீதமுள்ள இன்ஸ்டிடியூட்கள் அனைத்தும் ஃப்ரீயாக செய்கின்றன. அதாவது ஃப்ரீ என்று சொல்லும் சாதனம் உலகத்தில் யாரும் தரமாட்டார்கள். இதை கவர்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஜனத்தொகையான 140 கோடி மக்களின் கடனில் கத்தி வைக்கிறார்கள். அந்த நாடு முன்னேறுவதற்கு பெரிய தடையாக இருக்கும். இதை படித்துத்தான் இதை பற்றி சொல்கிறேன். இங்கே எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பது அந்த ஓட்டை பிடிக்க மட்டுமே. அதேபோல் ஓட் பேங்க் உருவாக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஒடுக்குவது, இவை அனைத்தும் இந்தியாவின் அடிப்படையை பாதிக்கும். அதனால்தான் இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. இப்போது பிரச்சனை இல்லையா? ஒடுக்குமுறை நீங்கியதும் பயம் வந்துவிட்டது. சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிய பிறகு எங்கே போய் பாம் பிளாஸ்ட்? பிஜேபி அங்கு வந்து டெல்லி போலீஸ் கஸ்டடியில் வந்த பிறகு இந்த முஸ்லிம் ஃபண்டமெண்டலிஸ்ட் எங்கே போனார்கள்? பயம் வந்துவிட்டது. அவ்வளவுதான். இதுதான் அதன் ரியாலிட்டி. ஒரு கள்ளனை பிடித்து பெரிய ஆளாக சித்தரிக்கிறார்கள். விஷயங்களை அறியாமல் இது. சில சமயங்களில் இதற்குள்ளே முட்டாள்தனம் சேரலாம். ஆனால் நிலையாக அவர் ஒரு மகான் என்று சொல்வார்களா? அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்ற ஒரு மீடியா பணி அது அல்ல. கெஜ்ரிவால் திருடன் தான். அவர் மேலும் ஜெயிலில் போக வேண்டியவர். அவர் எந்த வகையிலும் இந்திய அரசியலுக்கு ஏற்ற அரசியல்வாதி அல்ல. IRS படித்து வந்த திருடன் தான் கெஜ்ரிவால்.